Hi friends, welcome to VJ Creative Art. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் புக்கில் வந்து ஒரு ரோஸ் வந்து பென்சில் ஆர்ட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் லென்த் வீடியோ இது, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணோம், ஒரு ரோஸோட இமேஜை. ஸோ அதை கேன்வாஸோட ஃபுல் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்னொரு லேயரில் ரோஸை இம்போர்ட் பண்ணி ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஷேட்ஸ் எப்படி வைக்கணுன்றதை பார்க்குறதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே இருக்க லேயரோட ஒப்பாசிட்டியை வந்து நல்லா டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை ட்ரேஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ மேலே இருக்க எம்டி லேயரை கிளிக் பண்ணி லேஷோ டூவில் டச் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி ஒரு பெட்டலாக இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அவுட்லைன் ட்ராயிங் செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக கரெக்டான லைன் எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் முடிஞ்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, பென்சிலில் போய் 4H இருக்கான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்துட்டு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலே டீசெலக்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாட்டை சேம் அதே மாதிரி லேஷோ டூவில் வச்சு ட்ரா பண்ணுறோம். தென் 4H செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸை பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் ஒரே இடத்துல நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஷேட் அதிகமாகும். ஒன் டைம் மட்டும் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல லைட் ஷேட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக வச்சுட்டு முடிச்சாச்சு. தென் செலக்ட் பண்ணி அடுத்த பார்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த குட்டி பார்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த செலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னா இப்போது அதே மாதிரி 4H, இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே நான் 4H மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் மற்ற பென்சில்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இந்த 4H பென்சில்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஷேடு வச்சு நடுவில் மட்டும் மைல்டாக ஒரு ஷேட் இருக்க மாதிரி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைட் லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லேயர் கூட்டுறேன். ஏன்னா அந்த மேலே இருக்க பெட்டலோட ஷேடோ கீழே விழுகிறேன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மிடில் இருக்க பெட்டலை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா லைன்ஸ் மாறிச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்ஸ் மார்க்கிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக பண்ணாமல் பென்சிலை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்க ஆப்ஷன் போனால் தான் வந்து பென்சில் செலெக்ஷன் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா திருப்பி அந்த செலெக்ஷன் டூலே தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் அதுக்குள்ளே போய் அகைன் ஒரு வாட்டி 4H கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மைல்டான ஷேடு பெரிய இடத்துக்கு வேணும் அப்படின்னா ப்ரஷ்ஷை நல்லா பெருசாக வச்சுக்கணும். இல்லை குட்டியாக இருந்தால் போதும், எனக்கு ஸ்ப்ரெட்டிங் லெவல் அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு லைட்டிங் மாதிரி இருக்குது, மிடில் மட்டும் ஒரு மீடியம் ஷேட் இருக்குது. ஸோ அதனால் மிடில் அப்படியே ஷேட் வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ் கண்ட்ரோல் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு பெட்டலை மட்டும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வரல அப்படின்னு பண்ணாமல் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் அதே மாதிரி இப்போது மேலே இருக்க பெட்டல் செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் தெரியும் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு பண்ணுறீங்கன்றது ஐடியா இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்களா அதில் வரல பார்த்தீங்களா. ஸோ திருப்பி நான் பென்சிலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. பென்சிலோட சைஸ் மட்டும் அப்பப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் இதில் போய் டீசெலக்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா அடுத்து அந்த சைடில் இருக்குது. இந்த ரோஸ் ஃபுல்லாகவே ஒரே மெத்தட் தான். செலெக்ஷனு பென்சிலில் போய் 4H செலக்ட் பண்ணி ஷேட் பண்ண போகிறீங்க. பட் ஷேடு வந்து நீங்கள் ஒரு லேயர் ஏற்ற மட்டும் டிஃபர் ஆகும் ஒரு பார்ட்டுக்கும். ஸோ 4H கொடுத்து
ஷேட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஷேடு. ஸோ அதனால் நல்லா பெரிய சைஸாக வச்சுட்டு ஸ்லோவாக மட்டும் பண்ண போகிறேன். இப்போ இந்த எட்ஜில் மட்டும்தான் டார்க் வரும், மேக்ஸிமம் அந்த சைட்லலாம் எதுவும் இருக்காது. அதெல்லாம் லைட் அதை மட்டும் வச்சுட்டு இந்த சைட்லாம் வெறும் மைல்டான ஒரு டோன் மட்டும் வச்சா போதும் எனக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் ஷேட் அடிக்கிறேன்னா அப்படின்னா தான் அந்த மேலே இருக்க பெட்டல் வந்து ஒயிட்டாக தூக்கி காட்டும். இல்லைனா உங்களுக்கு ரெண்டுமே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேடே தெரியாது. ஏன்னா இந்த பிக்சரில் நம்ம எங்கேயுமே அவுட்லைன் காமிக்கல. ஸோ அவுட்லைன் காட்டாமல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவுட்லைன் போட வேணாம். ஸோ இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஒரு பார்ட்டாக நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்க இந்த ரோஸை வந்து எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது. சேம் இதே ஃபைல் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி கலராக மாற்றுறதுன்றதை நான் போடுவேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதையும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பெட்டல் இருக்குது இந்த சைடு. ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அடுத்த பெட்டலோட எட்ஜு கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா ஷேட்ஸ் வந்து அது மேலே உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் நீங்கள் பண்ணது வேஸ்ட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் அந்த அவுட்லைன் போடும்போது கூட கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கீழே இருக்க அந்த லீஃப் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஷேடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிரும். இப்போ நான் பாருங்களேன், இப்போ பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு தான் செலக்ட் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரே சிங்கிள் அட்டம்ப்டில் பண்ணோம், கையை அப்பப்போ எடுத்து பண்ண முடியாது உங்களால் ப்ரோக்ரியேட்டில் மாதிரி. ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டு தான் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரீடு கொடுத்து நான் அந்த பாட்டுக்கு பழையதை செலெக்ஷனே கொடுத்துட்டு அதில் நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த சைடில் இருக்க பார்ட்ஸ்லாம் போகலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக டார்க்காக வச்சுட்டேன். ஸோ அடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி லேஷ் டூல் வச்சு இந்த சைடில் இருக்க பாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து ஃபுல்லாக ஒரே தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அகைன் ஃபோரை செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு ஷேட் கொடுத்துக்கிறேன். அதில் ஒரு லைட்டிங் மாதிரி வரும், நம்ம அதை கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நான் அதில் ரொம்ப டார்க்காக வருதுன்றனால ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய லேயர் சேர்த்துனா தான் அந்த டார்க் கொண்டு வர முடியும். ஒப்பாசிட்டி 50 இருந்துச்சு அப்படின்னா அதனால் நான் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் திருப்பி நான் குறைச்சிக்கிறேன் ஒப்பாசிட்டியை. குறைச்சிட்டு இப்போ லேஷ் டூல் வச்சு கீழே இருக்க பாட்டு நான் செலக்ட் பண்ணி அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த இது பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க இடத்துல உங்களோட ப்ரஷ்ஷை வந்து டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ப்ளர்ரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் பென்சில் வச்சு நீங்கள் பண்ணும்போது இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பண்ணும்போது அப்படியே கீழே போக போக வந்து ஃபுல்லாக கொண்டு போகாமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஷேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா செலெக்ஷனில் போய் டீசெலக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஒயிட் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ ஒயிட்டை வச்சு ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சு எங்கெல்லாம் எனக்கு லைட்டிங் வேணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் அப்படியே கொடுத்துறேன் டேரெக்டாக. ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டு செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அந்த பார்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் இந்தளவுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே லேயரை ஹைடு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரோஸோட அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.